அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த அடியானை அவனை பற்றி பேசுவதற்கும் புகழ்வதற்கும் தௌஃபீகை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், ஏதாவது கஷ்டம் வந்தால், இல்லை உங்கள் மனதிற்கு ஏதாவது கவலை வந்தால், நீங்கள் துக்கத்தை தூரமாக ஆக்குவதற்கு, உங்களுக்கு ஏதாவது கடனை இருந்தால் அந்த கடனையும் தூரமாக ஆக்குவதற்கு, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு, உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அல்லாஹு தபாரக் தஆலாவிடத்தில் தொழுகையின் மூலமாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அதுவும் தொழுகையின் மூலமாக கேட்க வேண்டும். அப்படியே கேட்டுவிடாமல் தொழுகையை தொழுது பிறகு கேட்டு பாருங்கள், அந்த தொழுகையினுடைய பர்க்கத்தை தனியாகும். உதாரணத்திற்கு, நாம் யாரிடத்திலாவது வேலை செய்தால் அவரை சந்தோஷம் ஆகும் அளவுக்கு அவர்களுக்கு நாம் முதலில் சந்தோஷத்தை படுத்திவிட்டால், பிறகு நாம் அவர்களிடம் ஏதாவது நம்முடைய தேவைகளை கேட்டால் அவர்களும் அந்த சந்தோஷத்தில் அவர் செய்வார். நாம் அவர்களுக்கு அதே மகிழ்ச்சி தராமல் வெறும் நம்முடைய தேவை மட்டும் நாம் கேட்டால் அவர்கள் அந்த அளவிற்கு உதவுவார்களா என்று தாங்களே நினைத்து பாருங்கள். நாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தராமல், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்களிடம் நாம் கேட்டால் அவர்கள் உதவி செய்வார்களா என்று நீங்களே நினைத்து பாருங்கள். அதே போல்தான் இதுவும். முதலில் தன்னுடைய ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றி தன்னுடைய ரப்பிற்கு நாம் மகிழ்ச்சி செய்து அதன் பிறகு அதே ரப்பிடம் கேளுங்கள். நம் மனிதர்களிடம் என்னதான் அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சி செய்து கேட்டாலும் அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, நானே கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, அதே தான் சொல்லுவார்கள். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான். அவன் நாடவில்லையானால் அவர்களே அந்த மனிதரை என்ன சொல்வார், நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேப்பா, போய் என்கிட்ட போய் கேட்குறிய, அந்த மாதிரி தான் பதில் சொல்வார்கள். இப்படி கேட்காமல் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் என்னிடம் கேளுங்கள். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து என் மீது உதவி தேடுகிறீர்களோ அதே அளவிற்கு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகையால் நம்முடைய தேவையை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அவனிடம் கேட்காமல் நாம் போய் மனிதர்களிடம் கேட்டால் அப்போது அல்லாஹ் என்ன நினைப்பான்? இந்த மனிதரையும் நான் தான் படைத்தேன், இந்த மனிதரையும் நான் தான் படைத்தேன்,
இவர்கள் எல்லோருக்கும் நான் தான் படைத்தேன். ஆனால் இவர்களுக்கு தேவை என்று வரும்போது என்னிடம் கேட்காமல் இவர்கள் போய் நான் படைத்த மனிதர்களிடமே போய் கேட்கிறார்களே. அல்லாஹ் அப்படி நினைத்து பார்ப்பான். நீங்களும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தான் அந்த மனிதர்களுக்கும் படைத்தான். எப்படி நம்மை படைத்தானோ அந்த அடியான்களுக்கும் அல்லாஹ் தான் படைத்தான். அப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் அவன் படைத்த அந்த அடியான்கள் அவர்களிடம் நாம் போய் கேட்டால் அல்லாஹ் என்ன நினைத்து பார்ப்பான்? அதன் பிறகு அவர்களும் உதவி செய்யாமல் கடைசி பட்சமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? இப்போது நிறைய பெயர்கள் இப்படி தான் செய்கிறார்கள். அவர்களால் முடிந்த அளவிற்கு யார் யாரிடம் போய் கேட்க வேண்டுமோ போய் எல்லோரிடம் போய் கேட்டு பார்க்கிறார்கள். யாரும் உதவி செய்யவில்லையானால் கடைசி பட்சமாக அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார்கள். எல்லாம் எனக்கு யாரும் உதவி இல்லை, இனியாச்சும் உதவி அல்ல என்று. அப்போது அல்லாஹ் உதவி செய்வானா? நீங்களே சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? யாரிடத்தில் போய் முதலில் கேட்க வேண்டும்? யார் பெரியவன் என்று நினைத்து போய் கேட்க வேண்டும். யார் எதையும் எதிர்பார்க்காமல் தருபவன் யார்? எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் கேட்டவுடன் தருபவன் யார்? யார் சொல்லுங்கள்? உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கேட்டால் உடனே தருபவன் அவனாக மட்டும்தான் இருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட ரப்பிடம் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட ரப்பை விட்டுவிட்டு அவன் படைத்த அந்த அடியார்களின் பெண் நாம் கேட்டால் எப்படி உதவி வரும்? அவர்களால் உதவ முடிந்தாலும் உதவ மாட்டார்கள். அவருடைய மனதில் அந்த எண்ணத்தை அல்லாஹ் போட்டால் மட்டும்தான் அவர்களும் உதவி செய்வார்கள். ஆகையால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவர்களாலும் உதவி செய்ய முடியும். அல்லாஹ் நாடவில்லையானால் யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிறகு அல்லாஹ்வே அதற்கான ஏற்பாடை செய்வான். அவர்களின் மூலமாக நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வே டைரக்டாக செய்ய மாட்டான். அல்லாஹ் தபாரக் தஆலா ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்து அந்த மனிதர்களை நியமித்து அவர்களை வைத்து அந்த வேலையை வாங்குவான். நீங்கள் இந்தந்த மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. அதனால் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்தி கேட்க வேண்டும். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.